ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயக சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி தினம் விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கு அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம். இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை துன்பங்கள் நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடகர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகிறார்கள். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என்று போற்றி வழிபடுகின்றோம். சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குபவர்கள் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியிலிருந்து துவங்குவது மிகவும் விசேஷமானது. துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபடுவார்கள். மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது என்றால் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் என பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 புதன்கிழமை வருகிறது. விநாயகப் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓங்கார வடிவமாக திகழ்பவர். புத்திகாரகன் என போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும். ஆகஸ்ட் 26 பகல் 2:22 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகிறது. அதே போல ஆகஸ்ட் 27 காலையில் அஸ்த நட்சத்திரம், பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது. இந்த 2 நட்சத்திரங்களும் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசியில் வரக்கூடியவை. அது மட்டுமல்ல, அஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் காயத்ரி தேவி, அதேபோல் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். இவர்கள் இருவருமே ஞானம், வெற்றி, ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு உரிய நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். இது காரிய வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். காரிய தடைகள் அதிகம் சந்திப்பவர்கள், புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கினால் வெற்றிகள் அதிகரிக்கும். விநாயக சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழக்கட்டை, மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் விநாயகரின் முழுமையான அருள் கிடைக்கும். அதோடு பெருமாளின் அம்சமான சக்கர தாழ்வாரின் அருளும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல், எருக்கம்பூம் மாலை சாற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் விலகும். இதை எதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு அவல் அல்லது வாழைப்பழம் வாங்கி வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய